மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் திரட்டி பால் தான் செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். கப்பில் ஒரு கப்பு வெல்லம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி தேவையான அளவு சேர்த்துன்னு பார்த்துக்கலாம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். தீயாமல் வறுத்துக்குங்க பாசிப்பருப்பை. நல்லா பாசிப்பருப்பு நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இது கூடயே நம்ம தேங்காவை போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஏன் தனித்தனியாக அரைச்சேன்னா, இப்போ தேங்காய் கூட அரைச்சேன்னா அது அந்த குறப்பாகவே இருக்கும். இது நைஸாக பவுடராக ஆக்கிட்டு நம்ம அரைச்சோம்னா நல்லா பேஸ்ட் இதுவாக வரும். அதனால தான் தனித்தனியாக அரைக்கிறேன் நான். 1/4 கிளாஸ் தண்ணியே போதும். அதனால் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம் பாருங்கள். வானல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்தமாரி கிளறி விட்டுக்குங்க. கட்டி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா பொடியாக துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நுணுக்கி வச்சுருந்த ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துடலாம். நல்லா இது கட்டியாக வர வரைக்கும் நம்ம கிளற வேண்டியது தான். அதை பாக்ஸில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அது ரெடி ஆன உடனே நம்ம இதில் எடுத்து மாற்றிக்கலாம். நம்ம இதே வருது. நம்மளுடைய தேங்காய் திரட்டு பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை சூப்பராக ஊற்றியாச்சு. நல்லா சமன்படுத்தி விட்டுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆறினோடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணிடுறேன். பாருங்க, சூப்பராக வந்துடுச்சு. பாக்ஸ்லேயும் ஒரு ரவை கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பரான பதத்தில் கரெக்டாக இருக்குது. இது இதில் கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், சூப்பராக வந்துருக்குது. பாருங்க, இப்போ நம்மளுடைய தேங்காய் திரட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், செம்மையாக சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இது நம்ம தேங்காயில் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. செம்மையாக இருக்குது. இப்போ நம்மளுடைய தேங்காய் திரட்டு பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.